சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாய் அப்பா உன் இல்லத்தில் ஒன்றை பார்த்துவிட்டு உடனே அதை அப்புறப்படுத்தி சொல்கிறேன் என்றால், எதனால் எதை சாயப்பா பார்த்துவிட்டேன் என்று சொல்கின்றார் தெரியுமா? ஏனென்றால் என் குழந்தை நான் பார்க்கவில்லை என்றால் அது இல்லை என்று என்னிடம் மறுத்து விடுவாய். நீ உடனடியாக அதை அப்புறப்படுத்திவிட்டு சாயப்பா எங்கே இருக்கிறது என்று என்னிடமே நீ கேள்வியும் கேட்டு விடுவாய். அதனால்தான் அதை நன்றாக பார்த்துவிட்ட பிறகுதான் இடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். உடனே அப்புறப்படுத்தினாயானால் இந்த நல்ல நாளில் உனக்கு பல நல்ல காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் பல அற்புதமான விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக வேண்டி நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம், உனக்காக வேண்டி நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம், சாயப்பா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயமும் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்தான். இதனை தெரிந்து கொண்டு என் குழந்தை நீ எதிர்கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னாலே தெரிய வந்துவிடும். உன்னை சூழ்ந்து நிற்கும் பல விஷயங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். எல்லாவற்றையுமே நீ உணரும் நேரம் இந்த சாயப்பா உனக்கு துணை இருந்து அத்தனை விஷயங்களையும் சொல்லித்தரும் காலம் இது. முடியட்டும் அத்தனையும் என்று நீ யோசிக்கும்பொழுது சில விஷயங்கள் ஆரம்பிக்கும். அதற்கு எல்லாம் இது போன்ற தவறுகள்தான் காரணம். இந்த பொருள்கள் உன் இல்லத்தில் இருப்பதுதான் அவை எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமே சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மையென்றால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா துணை இருப்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தவறுகளையும் நான் சுட்டி காட்டுவது உண்மை. என்னுடைய அன்பை மதித்து என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நான் மீண்டும் மீண்டும் உனக்கு நல்லதை செய்ய ஓடோடி வருவேன். இவர் என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பது போல நீ இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் நடக்கும் நல்ல விஷயங்கள் கூட உனக்கு சில சமயங்களில் என்னவென்று தெரியாமல் போய்விடும். சொல்வது உன் அப்பா நானாக இருக்கும்பொழுது இதை ஒரு பொழுதும் என் குழந்தை நீ மறுக்க முடியாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ ஒரு பொழுதும் என் குழந்தை நீ தள்ளிவிட்டு விட முடியாது. நான் இருந்து நடக்கக்கூடிய இந்த காரியங்களை நீ உணர வேண்டும். நமக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் நமக்கு பல ஆச்சரியங்களை கொடுத்து உதவுகின்ற இந்த நேரம் அத்தனையும் உனக்கு நல் மாற்றங்களை கொண்டு வந்து உன்னை வாழ வைக்கும். சாயப்பா தன் குழந்தைகளின் வாழ்க்கையில் கொண்ட அக்கறை போல வேறு யாருக்கும் உன் மீது இவ்வளவு அக்கறை கொண்டதில்லை. பேசுவார்கள், வாயாய் பேசி பேசி தீர்ப்பார்கள். ஆனால் ஒருபொழுதும் உனக்கு நல்லதை செய்ய மாட்டார்கள். அதை அப்படி செய்திருக்கலாமே, இப்படி செய்திருக்கலாமே என்று சொல்லி உன்னை குற்றம் குறைகளை காண வருவார்களே தவிர ஒருபொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதை நடத்த இவர்கள் எண்ணிவிட மாட்டார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான எல்லா நேரங்களையும் என் குழந்தை நீ சரியாக வகுத்து கொண்டு எந்த இடத்திலும் அப்பா சொல்வதைப் போல கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எளிதில் ஒருவரை பதம் பார்த்து விடுவார்கள். இதை செய்கிறோமே என்று ஒருபொழுதும் எண்ண மாட்டார்கள். தன்னுடைய சுயநலத்திற்காக யாரையும் பழிவாங்க நினைக்கும் இந்த சுயநலத்திற்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைக்கும் இந்த உலகம். அதனால் சாயப்பா சொல்படி கேட்டு என் குழந்தை உன் வாழ்க்கையை நீ மாற்ற நீ சரியாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி முற்றிலுமாக உனக்கு நல்லதை தருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அப்பா சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல மேன்மையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. பல நன்மைகளை உனக்கு இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து விட்டாய். ஆனால் சாயப்பா நடத்துவது எல்லாமே நிச்சயமாகவே உனக்கு புரிய வரும். இந்த சாயப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களுமே இனி உனக்கான மாற்றங்களை கொண்டு வரும். உன் அப்பா நான் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உனக்கு சொல்வதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் நான் நடத்த நினைப்பதில்லை. உனக்கான ஒன்றை நான் சரியாக உன் வசமாக்கி தருகிறேன். உனக்கான மாற்றங்களை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கின்றேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி உன்னை சுற்றி வந்து உனக்கு நான் கொடுக்கும் இந்த உறுதி எப்பொழுதும் உனக்கான நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் அல்லவா?
அப்பா சொல்ல சொல்ல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும். அப்பா சொல்ல சொல்ல நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சரிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா இருக்கும்பொழுது உனக்கே என்று என்னவெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அதை அத்தனையும் நீ கவனமாக புரிந்து கொள், தயாராகிவிடு. அவை அத்தனையும் என் குழந்தை நீ முழுமையாக உணர்ந்துவிட தயாராகிவிடு. எதையுமே நாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கி தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா சொல்வது அதுபோலத்தான். இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறிவிட்டது என்றால் இன்று உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நான் சொன்னால் அதை நீ விட்டு விடுவாயா? அதை பெறாமல் தான் என் குழந்தை நீயும் சென்று விடுவாயா? உன்னை காலம் காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நான் அறிவேன். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் குழந்தைக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும்பொழுது உன்னை தேடி நான் உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் எதிர்பார்க்கும் பல விஷயங்கள் உனக்குள் இனிமேல் நன்மைகளை தரும். நீ நினைத்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை துன்பங்கள் நெருங்காதபடி நீ நிச்சயமாக அத்தனை நிலைகளையும் மீட்டெடுத்து விடுவாய். உன்னை ஒதுக்கியவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை நீ சரியானபடி வாழ்ந்து காட்டி விடுவாய். எது நடந்தது என்று நீ எண்ணினாயோ அந்த இடத்தில் நின்று இந்த சாயப்பா உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான தீர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து சேர்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் விட்டுவிட்டு இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ கவனமாக கண்டு கொண்டால் அது போதும். இப்படி சில பிரச்சனைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகிறது என்றவுடன் சாயப்பா எப்படி உனக்காக ஓடோடி வந்திருக்கின்றேனோ அதுபோல நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான நேரத்தில் நீ உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு. வாழ்க்கையில் மாறும் மாற்றங்கள் வரும். அப்பொழுது நீ எண்ணியதை விடவும் பல சிறப்பான விஷயங்கள் உனக்கு நடக்கும். உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் மாறும். நீ நினைத்தால் இங்கு எல்லாம் முடியும் என்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக உனக்குள் தோன்றும். எந்த நிலையிலும் என் குழந்தை இந்த சாயப்பாவை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நீ நகர்ந்து செல்ல மாட்டாய். இந்த அப்பாவை விட்டு ஒரு அடி கூட என் குழந்தை நீ விட்டு விலக மாட்டாய். உன்னோடு நான் இருப்பது என்றும் உனக்கு நல்லதொரு மேன்மையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா சொன்ன விஷயம் எத்தனை உண்மையானது. நாம் இனிமேல் இதையெல்லாம் விட்டுவிடக் கூடாது என்ற புரிதல் உனக்குள் நிச்சயமாக வரும். அப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நீயாகவே சில புரிதல்களை நிச்சயமாக கொண்டு வந்து விடுவாய். நீயாகவே சில மாறுதல்களை கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட நினைத்து விடுவாய் என்பதுதான் உண்மை. எதையுமே நாம் நினைத்து பார்த்து நம்பிக்கையோடு எதையுமே செய்துவிட துணிந்து நிற்க வேண்டும். உன் முன்னால் நான் இருக்கும் பொழுது இந்த சாயப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தும், ஆனந்தப்படுத்தும். உன் வாழ்க்கை நீ விரும்புகின்ற நம்பிக்கைகளை உனக்கு கொடுக்கும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உனக்கு நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்கத்தானே ஓடோடி வருகின்றேன். உன் அப்பாவாக நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் சரியாகத்தான் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். நீயும் இந்த அப்பாவின் அன்பை புரிந்து கொள்வது உண்மையென்றால் உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்வாய். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க முழுமையாக ஏற்றுக்கொள்வாய். எதற்காகவும் என் குழந்தை நீ உன்னுடைய தன்மானத்தை விட்டு இறங்கி நின்று ஒரு விஷயத்திற்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதாவது என் குழந்தையே, ரகசியம் கிடையாது. உனக்கு தவறு என்று பட்டால் தவறு என்று அதனை நீ உரக்கச் சொல்ல வேண்டும். அதை நீ சொல்லும்போது அப்பொழுது உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக நின்று எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பா இருக்கும் விஷயங்கள், இந்த அப்பா துணை இருக்கும் இந்த விஷயங்கள் இனி உன்னை முழுமையாக உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உனக்கு அதே நேரம் நீ எந்த ஒரு விஷயத்தை இழந்து விடுகின்றாயோ, அந்த நிலையில் நின்றாயோ, அந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு மீட்டுக் கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இது நாள் வரையிலும் நீ சந்தித்த பல வேதனைகள் போதும். இனிமேல் என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை இந்த மனிதர்கள் சோதித்து பார்த்தார்கள் அல்லவா? இந்த மனிதர்கள் உனக்கு பல வேதனைகளை கொடுத்து பார்த்தார்கள் அல்லவா? இனிமேல் இதை எல்லாமும் தாண்டி உன் வாழ்க்கை, என் நம்பிக்கை, சில விஷயங்கள் உன் மனதிற்குள் ஒரு ஆறுதலை, அப்படிப்பட்ட சில விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்க முன் வந்திருக்கின்றேன். உனக்காக நான் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்றேன்.
சாய் அப்பா துணை இருக்கும்போது நீ எந்த ஒரு இடத்திலும் பின்தங்கி விடாமல் உன்னுடைய முன்னேற்றத்தை உறுதியாக கொண்டு நீ சென்று விட்டாய். அது போதும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக உன்னை வழிநடத்தும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு உச்சக்கட்ட மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை இனி சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஒரு உச்சக்கட்ட புரிதலை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நீ ஆசைப்பட்டது, நீ விரும்பியது என்று இவை எல்லாமும் உனக்கு நடக்கும் இந்த நேரம். என் குழந்தை, நீ கைவிட்ட ஒன்றை மீண்டும் மனதார ஏற்றுக்கொள்ள துணிந்து நின்றால் அது போதும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.